கப்சா படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளில் இந்த படம் வந்து கேஜிஎஃப் மாதிரி மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு கன்னட திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் 100 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த படம் 2 நாளில் 100 கோடி வசூல் எடுத்துதா இல்லை கப்சா விட்றாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் கண்ணை நம்பாதே படத்தோட வசூல், கோஷ்டி படத்தோட வசூல், அப்புறம் அயோத்தி, தூஜுத்தே மெயின் மக்கார், இது இல்லாமல் ஷசாம் படத்தோட வசூலையும் பார்ப்போம். ஸோ நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, நிறையா படங்களோட வசூலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் தொடர்ந்து ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார், விஜயகாந்த் அவர்களோட வல்லரசு படத்தோட வசூலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அந்த படத்தோட வசூலை போடுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாடி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறையா திரைப்படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். முக்கியமாக ஹிந்தி திரைப்படங்கள், ஆங்கில திரைப்படம் ஒன்று பார்க்க போகிறோம், அப்புறம் தமிழ் திரைப்படங்கள் நிறையா பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வாத்தி, அகிலன், அயோத்தி, அப்புறம் கண்ணை நம்பாதே, கோஷ்டி, இந்த படங்களோட வசூல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் வல்லரசு படத்தோட வசூல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தூஜுத்தே மெயின் மக்கார் படத்தோட வசூலை சொல்கிறேன், Day 11. ஸோ அதுக்கு முன்னாடி லைக்கு, சப்ஸ்கிரைப் அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து நேற்று மட்டும் 6,85,00,000, ஓவர்சீஸில் 1,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 8,05,00,000. ஸோ இந்த படத்தோட டோட்டல் இந்தியா கலெக்ஷன் 121,85,00,000, ஓவர்சீஸில் 20,20,00,000, வேர்ல்டு வைடு 132,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 110 கோடி. 110 கோடி அப்படின்னா இவங்க தேட்ரிக்கல் பிஸ்னஸ் வந்து ஒரு 70 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த படம் ஆல்ரெடி அந்த ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை, பெரிய வெற்றி படமாக அமைய போகுது. மறுபடியும் பிரம்மாஸ்திராவுக்கு அடுத்தது கண்டினியூஸாக இன்னொரு பெரிய வெற்றி. ஸோ இனிமேல் அவரோட படங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. இதே மாதிரி பிரம்மாஸ்திரா பார்ட் 2 கூட ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மிஸ்டர் சாட்டர்ஜி vs நார்வே அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம். இந்த படத்தோட Day 1 கலெக்ஷன் 1,35,00,000, Day 2 கலெக்ஷன் 2,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே மட்டுமே, அதாவது இந்தியாவில் மட்டுமே 3,80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கம்மியான கலெக்ஷன் அப்படின்னாலுமே இந்த படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 2 நாளில் அதிகமாக இருக்குது, 2,60,00,000. ஸோ டோட்டலாக 6,40,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 35 கோடி. அதாவது எல்லாம் சேர்த்து போஸ்ட் ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி, அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் வந்து 35 கோடி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு 50 கோடி கிட்ட வியாபாரம் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் படம் பார்த்தவங்க நிறைய பேர் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக டிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஷசாம் பார்ட் 2. ஸோ இந்த படத்தோட இந்தியா Day 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 3,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் Day 2 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 3,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 7,05,00,000 இந்தியாவில் மட்டுமே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $35 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 280 கோடிக்கு மேலே வருது. அதுக்கடுத்து இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $100 மில்லியன். ஸோ இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக முதல் பாகத்தை கம்பேர் பண்ணும்போது 2வது பாகம் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி என்னோட நண்பர்கள் நிறைய பேர் டிசி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதிலை வந்து கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படத்துக்கு வந்து கம்பேரிசன் அப்படின்னு நம்ம பண்ணுறோம்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்ட் 1க்கு பார்ட் 2 வந்து பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறது ஓகே. ஆனால் வேறு படங்களுக்கு, உதாரணத்துக்கு பாகுபலியும் பொன்னியின் செல்வனையும் நம்ம ஒப்பிடுறோம். அதே மாதிரியே விக்ரம் அளவுக்கு லியோ இருக்குமா அப்படின்னு ஒப்பிடுறோம்ல. இது வந்து ஒரு ஹெல்த்தியான கம்பேரிசனாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்ததாக அயோத்தி படத்தோட Day 16 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12,00,000, வேர்ல்டு வைடு 13,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக 3,31,00,000, வேர்ல்டு வைடு 3,94,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. இந்த படம் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. பரவாயில்ல, எல்லோரும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பேசியே இந்த அளவுக்கு தான் வந்து வசூல் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் பெட்டராக போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே வசூல் ஒரு 30 நாள் 40 நாள் வரையும் வந்தாலே போதும், இந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய வசூல் எடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கடுத்து அகிலன் படத்தோட Day 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10,00,000, வேர்ல்டு வைடு 12,00,000. அதாவது அயோத்தி படம் ஒரு சின்ன பட்ஜெட் படம். அந்த படத்துக்கு ஆரம்பத்தில் வந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். இத்தனைக்கும் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரொம்ப கம்மி. அந்த படத்தோட 16வது நாளோட கலெக்ஷன்
அகிலனுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட் படம், அந்த படத்துக்கு அளவுக்கு கூட வரல டே 9 கலெக்ஷன் அப்படிங்கும்போது அந்த படம் ஒரு டிசாஸ்டரான படமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 9,52,00,000 வேர்ல்டு வைடு 13,16,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. அதுக்கு அடுத்ததாக வாத்தி படத்தோட 28வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 15 லட்சமோ, தமிழ்நாட்டில் 5 லட்சமோ வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 25 லட்சம். இத்தனைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் கூட பரவாயில்ல, லட்சக்கணக்கில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இந்த படம். தமிழ்நாட்டில் 42,95,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 46,07,00,000. இந்த படத்தோட டோட்டல் வசூல் 117,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். அதுக்கடுத்ததாக கண்ணை நம்பாதே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கண்ணை நம்பாதே படத்தோட டே 1 கலெக்ஷன் 65 லட்சமும், டே 2 கலெக்ஷன் 75 லட்சமும், டோட்டலாக வந்து 1,40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5 கோடி. ஸோ கோஷ்டி அப்படிங்கிற படம் காஜல் அகர்வால் படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 12 லட்சம், டே 2 கலெக்ஷன் 16 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 28 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 5,50,00,000. கப்சா படத்தோட டே 1 கலெக்ஷன் கர்நாடகாவில் 8,80,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,45,00,000, தமிழ்நாட்டில் 30 லட்சமும், கேரளாவில் 13 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,20,00,000, இந்தியா முழுக்க 11,88,00,000, ஓவர்சீஸில் 1,15,00,000, வேர்ல்டு வைடு 13,03,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 1. டே 2 கர்நாடகாவில் 6,10,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சமும், தமிழ்நாட்டில் 25 லட்சமும், கேரளாவில் 10 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65 லட்சம், இந்தியா முழுக்க 7,75,00,000, ஓவர்சீஸில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 8,25,00,000. ஸோ 2 நாள் கலெக்ஷன் என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கப்சா படத்தோட 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் கர்நாடகாவில் 14,90,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 2,10,00,000, தமிழ்நாட்டில் 55 லட்சமும், கேரளாவில் 23 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,85,00,000, இந்தியா முழுக்க 19,63,00,000, ஓவர்சீஸில் 1,65,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 21,28,00,000 2 நாள் கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. ஆனால் இந்த படத்துக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு இந்த படம் 2 நாளில். கேஜிஎஃப் மாதிரி இன்னொரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் கன்னட இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கப்சா 2, அதான் 100 crore in 2 days அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ஏதோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேக்காக நிறையா படங்களுக்கு வந்து 2 நாளில் 100 கோடி, 3 நாளில் 200 கோடி, 4 நாளில் 500 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேக்காக நிறையா படங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அதையும் தாண்டி அதெல்லாம் இல்லை, அவங்களாம் அப்படி தான் போடுவாங்க, நம்ம ஒரிஜினல் கலெக்ஷனை போடுறதுக்கு தான் நம்ம சேனலில் அந்த மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுறதுக்கே ஆரம்பித்தோம். அது பார்த்தா கடைசியில் எல்லா படங்களுக்கும் நம்ம போட ஆரம்பித்தோம். எல்லாமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்ததான் வல்லரசு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2000 ஆண்டு வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது விஜயகாந்துக்கு ஒரு தனி ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி கொடுத்த படம் இந்த டைம் தான். அது வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த படங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி உட்காந்து பார்த்தா கூட விஜயகாந்த் அவர்களோட டைலாக், அதுவும் முக்கியமாக நரசிம்மா, வாஞ்சிநாதன்லாம் டைலாக் சூப்பராக இருக்கும். அவர் அந்த வசனம் அப்படியே பக்கமாக அந்த வசனம் பேசுகிறதெல்லாம் அவன் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கம்பீரமாக இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நம்ம ஏங்குறதுக்கும் விஷயம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக பேசுவார். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த சமத்துவம், மதம், ஜாதி இதெல்லாம் இன்றைக்கி நம்ம படங்களில் காட்டுறோம். அவர் அன்றைக்கே அவரோட படங்களில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டாரு, இங்கே இருக்கிறவன் எல்லாருமே மனுஷத்தன்மை தான் இங்கே முக்கியம், ஜாதி மதம்லாம் இங்கே ஒன்றும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத அவர் படத்துக்கு சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அந்த வகையில் நானுமே வந்து எனக்குள்ளேயுமே வந்து ஒரு விஜயகாந்த் கண்ணி ஒருத்தர் இருக்காப்பில், நான் வந்து பயங்கரமான விஜயகாந்த் ரசிகர். ஸோ இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 7.5 கோடி, டோட்டலாக வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன் 8.5 கோடி. இந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் எடுத்த பெரிய ஹிட்டு திரைப்படம். ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், நிறைய பேரோட ஃபேவரட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் மூவி அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது ஹெல்த்தி கம்பேரிஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றி நீங்கள் போட்டிருப்பீங்க. இப்போ என்னோடய ஒப்பீனியன், இது வந்து ஹெல்த்தி கம்பேரிஷன் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ KGF 1, KGF 2வையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். KGFையும் கப்சாவையும் எதுக்கு கம்பேர் பண்ணணும்? விக்ரமையும் லியோவையும் எதுக்கு கம்பேர் பண்ணணும்? அதே மாதிரியே பாகுபலியும் பொன்னியின் செல்வனையும் எதுக்கு கம்பேர் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி வந்து இதே ஜானரில் வந்து ஒரு பேய் படத்தையும், இப்போ வர ஜானரில் அதே ஜானரில் இப்போ வர பேய் படத்தையும் இது மாதிரி இல்லைப்பா இந்த படம் அப்படின்னு சொல்கிறது.
ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு கதைகளும் இருக்குது, ஒவ்வொரு டைலாக்லேருந்து எல்லாமே மாறுபடுது. ஸோ கேஜிஎஃப் அதே டோனில் இருக்குன்னா கேஜிஎஃப்பே மறுபடியும் எடுத்து வச்சுட்டாங்களா, கேஜிஎஃப் கூடயே கம்பேர் பண்ணி ஆகணுமா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் அப்படிங்கிறதே நான் ரொம்ப தப்பாக நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் இந்த கப்ஸா அப்படிங்கிற படத்தை வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா ஃபில்மாக தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணதே. இப்போ உதாரணத்துக்கு காந்தாரா அப்படிங்கிறது அவங்க பேன் இந்தியா படமாக பிளான் பண்ணல, அதுவாக எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் கப்ஸா அப்படிங்கிறத அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பேன் இந்தியா ஃபில்மாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க ஸ்க்ராட்சில் இருந்தே பேன் இந்தியா ஃபில்மாக வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வெறும் கன்னட நடிகர்கள், அது என்ன தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே அவங்கள மட்டுமே நம்பி வந்து படம் எடுத்திருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அவங்க 3 பேருமே பெரிய லெஜெண்ட், அவங்க 3 பேருமே பெரிய நடிகர்கள். இவங்க 3 பேரில் யாரையா ஒருத்தரை தூக்கிடணுமான்னு கேட்டால் இல்லை, நான் அது சொல்லலை. ஏதாவது ஒரு ஹிந்தி நடிகரோ இல்லை ஒரு தெலுங்கு நடிகரோ இல்லை தமிழ் நடிகரோ யாராவது ஒருத்தரை வில்லனாவோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ரோல்லையோ கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஒரு ஹிந்தி நடிகையாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க வந்து அந்த விஷயத்தில் தவற விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து ஹிந்தி நடிகரையோ இல்லை தமிழ் நடிகரையோ தெலுங்கு நடிகரையோ மொத்தமாக இந்தியா முழுக்க பெரிய பேர் புகழ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களை கண்டிப்பாக இந்த படத்துக்கு இவங்க தேர்வு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்றைக்கி 2 நாளில் இவங்க சொல்கிற மாதிரியே 100 கோடி வசூலாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து இவங்க தவற விட்டாங்க. ஸோ இனிமேல் பேன் இந்தியா ஃபில்ம் அப்படின்னா அந்த ஊரில் மட்டும் வசூல் பண்ணுறது இல்லைங்க. கண்டிப்பாக சொல்கிறதுக்கு தப்பாக கசப்பாக இருந்தாலுமே இதுதான், ஒரு பேன் இந்தியா ஃபில்ம் நீங்கள் வந்து பெரிய வசூல் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட முக்கியமான மார்க்கெட் எய்ம் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஹிந்தியில் தான் இருக்கணும். ஹிந்தி பெல்ட்டில் நீங்கள் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் சாத்தியம். அப்போ தான் நீங்கள் 1000 கோடி இல்லை 100 கோடியாவது வசூல் பண்ண முடியும். அதாவது கர்நாடகாவை பொறுத்தவரையுமே 2 நாளில் 20 கோடி கன்னட திரைப்படத்துக்கு பெரிய விஷயம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கு 2 நாளில். ஸோ எல்லாத்தையும் கேஜிஎஃப் கூடயே போய் கம்பேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா கேஜிஎஃப் அப்படிங்கிறது அது வேறு, அதுக்கு நடந்த விஷயம் வேறு, அதில் சஞ்சய் தத், ரவீனா டண்டன்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த படம் வேறு. ஸோ அது கூட கம்பேர் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.